ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அனைவருக்கும். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா சோஷியல் சயின்ஸ் 10th பப்ளிக் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஆன்சருக்கு இதை பார்க்க போகிறோம். அதில் 1 மார்க், 4வது 1 மார்க்கு 1 2 3 4ல் அசஸ் அண்ட் ரீசனில் கொஸ்டின் தப்பாக கேட்டனால மாற்றி குளறுபடியாக இருந்தனால அதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் 1 மதிப்பெண் கிடைக்கும். மீதியில் நீங்கள் இதில் இருக்கிற ஆன்சர் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கு 1 மார்க் மட்டும்தான் கிரேஸ் மார்க். இப்போ 2 மார்க்கு 5 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். 2 மார்க்கு அதுலேயே ஹிண்ட் கொடுத்துருப்பேன். 2 மார்க்கு எனி 4 பாயிண்ட் இருக்கணும்னா அதை பார்த்துக்குங்க. அப்புறம் 5 மார்க்கு ஸ்க்ரோல் பண்ணுற அப்படி பார்த்துட்டே வாங்க. இதில் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பான். நீங்கள் 5 மார்க்கில் எனி 3 ஹெட்டிங் இருக்கணும். வேறு இதில் சைடில் கொடுத்துருப்பா பாருங்கள். ரிலேட்டிவ் 3 ஹெட்டிங் இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. சைடில் எழுதியிருக்குது. ஃபுல்லாக ஆன்சர் எழுதுன்னு அவசியம் கிடையாது. சைடில் இருக்கிற ஆன்சர் எவ்வளோ பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்களோ அது எழுதினாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சர் கீ. இந்த 4வது கொஸ்டினுக்கு 1 மார்க். விடை எழுத முயற்சி செய்திருந்த பின் முழு மதிப்பெண் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. மார்க் ஷெல் பி கிவன் ஃபார் மோர் அட்டம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மார்க் கிரேஸ் மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.